பரபரப்பான அரசியல் சூழலில் தந்தி தொலைக்காட்சி மட்டும்தான் சற்று வித்தியாசமாக சிந்திக்க முடியும் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பாக சகோதரி சொன்னார்கள், நின்று பேசினால் கூட ஏதோ நடக்கிறது என்று சொல்வார்கள் என்று. ஆனால் சாத்தியம் இல்லாதையெல்லாம் சாத்தியமாக்க முடியும் என்ற வகையில் இங்கேயே 2 அணிகளை உருவாக்கி தந்தி தொலைக்காட்சி அமர்த்தியிருக்கிறார்கள். இதுக்கும் கூட்டணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க, என்ன விட்டுருங்க. கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தல் அமைய வேண்டும் என்று சொன்னால் அது அத்தனை கட்சிகளுக்கும் கட்டாயம் கூட்டணி வைக்க முடியாது என்ற நிலை உருவானால் மட்டும்தான் அது சாத்தியமானது. மற்ற இயக்கங்கள் எல்லாம் கூற்றாக நிற்கும் பொழுது நான் மட்டும் தனியாக நிற்கிறேன் என்று சொன்னால், அண்ணன் சீமான் அவர்கள் மிகச்சிறப்பாக சமூக வலைதளங்களில் பல முற்போக்கான கருத்துக்களை, மக்களுக்கு அவசியமான கருத்துக்களை, யாரும் பேச துணியாத செய்திகளை எல்லாம் மிகச்சிறப்பாக சொன்னவர், சொல்லி கொண்டிருப்பவர் என் அன்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள். ஆனால் அவருடைய கருத்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இப்பொழுது இருக்கக்கூடிய தேர்தல் முறையில் கூட்டணியால் மட்டும்தான் முடியும் என்பதை அனுபவபூர்வமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்படி ஒரு கூப்பிடுறீங்களான்னு கேட்குறாரு. நாங்கள் எப்பயுமே இணைந்து தான் இருக்கோம் 2 பேரும். விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்று வருகிறது என்று சொன்னால் நாம் கூட்டணி பற்றி பேச தேவையில்லை. இப்போது நாங்கள் 6% ஓட்டு வாங்கியிருக்கோம், அண்ணா 7% வாங்கியிருக்காரு, திமுக 20% வாங்குறாங்க, காங்கிரஸ் 8% வாங்குறது, இந்த மாதிரி வச்சிங்க என்றால் எத்தனை சதவீதம் வாக்குகளை அந்த கட்சி அந்த சிம்பல் பெறுகிறதோ அத்தனை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக கூட்டணி என்பது தேவையே இல்லை. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் முறை இருந்தால் மட்டும்தான் இந்த கூட்டணி தேவையில்லை என்ற முடிவுக்கு நாம் வர முடியும். ஆனால் இந்தியாவில் இருப்பது ஃபஸ்ட்டு கிராஸ் போல் என்று சொல்வார்கள். முதல்ல யார் அந்த இடத்தை பிடிக்கிறார்கள் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிப்பார்கள். எனது அன்பு சகோதரர் சொன்னார், கொள்கைதான் மிக முக்கியமானது என்று. இதை நாங்கள் பல தருணங்களில் பரிசோதித்து பார்த்திருக்கிறோம். அது சாத்தியமில்லை என்ற காரணத்தினால்தான் எங்களுடைய பாதையை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். 2016ஆம் ஆண்டு உங்களுக்கு அனைவருக்குமே நினைவில் இருக்கும். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. ரொம்ப நன்றி சகோதரி. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற முழக்கத்தோடு அன்புமணி அவர்கள் ஒரு அற்புதமான இந்த நாட்டிற்கு தேவையான கொள்கை பெட்டகத்தை வெளியிட்டார். அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கை ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பில் 85.75% வாக்குகளை பெற்றது. மற்ற 15% வாக்குகள் தான் மற்ற அனைத்து கட்சிகளுமே பெற்றார்கள். ஆனால் அந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. அது எங்களுக்கான பாடமாக அமைந்தது. இன்றைக்கி சொல்கிறாங்க கொள்கை முக்கியம் என்ற அடிப்படையில் நாம் தொடர முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக சாத்தியமில்லை. காங்கிரஸ் இயக்கத்தை எதிர்ப்பது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை என்ற அடிப்படையில் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவங்கினார். அதே திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸோடு 1971 கூட்டணி வைத்தார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? கொள்கையா என்று கேட்டீர்கள் சகோதரி அவர்களே. எமர்ஜென்சி வந்தது 1975 77 வரை. மிக கடுமையான தாக்குதல்கள். இன்றைக்கு அதற்கு அடையாளமாக இருக்கக்கூடியவர் நமது மரியாதைக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஆற்காடு வீராசாமி அவர்களும் அந்த மிசா கொடுமையினால் தாக்கப்பட்டு எந்த அளவிற்கு அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதற்கு சாட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 1977 எமர்ஜென்சி பார்த்த திராவிட முன்னேற்றக் கழகம் 1980 அதே காங்கிரஸோடு திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைத்தது. கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டும். என்னவென்றால் 1991ஆம் ஆண்டு 91 ராஜீவ் மரணத்தின் போது காங்கிரஸ் சொன்னது திராவிட முன்னேற்றக் கழகம் கொலை குற்றவாளிகள் என்று காங்கிரஸ் சொன்னது. அதற்கு பிறகு என்ன நடந்தது சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸும் இணைந்து 2004ஆம் ஆண்டு ஒரு கூட்டணி அமைத்தார்கள். 2009ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு தேர்தலை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு நடந்த ஒன்றை பாருங்கள். 2013ஆம் ஆண்டு எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார், காங்கிரஸோடு இனி ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை,
கூடா நட்பு கேடாய் அமையும் என்று அன்றைக்கு கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். இது எல்லோருக்கும் நன்றாக நினைவிருக்கும். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால், இன்றைக்கு இருவருமே கூட்டணியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவ்வளதையும் நான் சொன்னதுனால திமுகவுக்கும் அதிமுக அது காங்கிரஸுக்கு மட்டும்தான் இத்தகைய பின்னணி இருக்கிறது என்று பொருள் அல்ல. எல்லோருமே இதை செய்திருக்கிறார்கள். எல்லோருமே கூட்டணி என்ற அடிப்படையில் அப்பொழுது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், ஒரு வரியை சொல்வார்கள். என்னென்னா, கொள்கையில் சமரசம் இல்லை, இடத்தில் மட்டும்தான் நாங்கள் சமரசம் செய்து தொகுதி கொண்டிருக்கிறோம், உடன்பாடு, தொகுதிக்கான உடன்பாடு மட்டும்தான், கொள்கையில் உடன்பாடு இல்லை என்று எல்லோருமே சொல்வார்கள். ஆனால் இணைந்து செயல்பட்டால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை தான் நமது சகோதரர் சொன்னார். அதை நீங்கள் தயவுசெய்து நினச்சி பார்க்கணும். ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்கவில்லை என்று சொன்னால், ஒட்டுமொத்த இந்த இந்தியாவிற்கு 108 ஆம்புலன்ஸ் என்பதே வந்திருக்கார். ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியிலே ஆட்சி அமைக்கவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு நாம் பேசக்கூடிய புகையிலை ஒழிப்பு என்பதே இன்றைக்கு சாத்தியமில்லாத ஒன்றாக போயிருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்து தேசிய அளவில் இடம்பெறவில்லை என்று சொன்னால், 27 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது உயர்கல்வியில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு கிடைக்காமலேயே போயிருக்கும். சென்னை தமிழகத்தில் இன்றைக்கு மீட்டர் கேஜ் இல்லாமல் அனைத்தும் அது பிராட்கேஜாக மாற்றியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பணியினால். இது எதனால் சாத்தியமானது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2006ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் போதிய பலமில்லாமல், மெஜாரிட்டி இல்லாமல் இருந்த பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் என்று சொல்லி 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்வதற்கு காரணமாக இருந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த அடிப்படையில் தான் நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடியது எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் கூட்டணி தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான கூட்டணி அமைக்கப்பட்டால் மட்டும்தான் வெற்றி என்ற கனியை பறிக்க முடியும். இது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள், என்னோட தம்பி சகோதரர் சீமான் அவர்கள் இங்கே சொன்னார். அவர் பேர் சீமான், தலைவர் அண்ணன் பேர் சீமான். அவர் சொன்னார், இன்றைக்கி அது இளங்கன்று, நாங்கள்லாம் அண்ணன், நாங்கள் நிறைய பார்த்துட்டோம், இது நல்லதில்லை, கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டத்தில் கூட்டணியோடு இணைந்து நாம் பணியாற்ற வேண்டும். ஆனால் அதே வேளையில் எந்த இடத்தில் யாரோடு கூட்டணி அமைக்கிறோம் என்பதை நம்முடைய கட்சி தலைமை, நம்முடைய தலைவர்கள் முடிவு செய்தாலும் கூட, யாரோடு இணைந்திருந்தாலும் அந்த கொள்கையை வென்றெடுப்பதற்காக நாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற அந்த பிடிவாதமும் அந்த தன்னம்பிக்கையும் ஒரு இயக்கத்திற்கு இருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் மக்களுக்கான நன்மைகளை வழங்க முடியும். அந்த வகையில் கூட்டணி தான் ஒரு வெற்றியை தீர்மானிக்கிறது, கொள்கை அல்ல என்று நான் கூறி, வரக்கூடிய இந்த தேர்தலும் அப்படிதான் அமையும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.